நான் பண்ண சின்ன தப்புனால நான் ஒட்டுமொத்த பணத்தையும் இழந்துட்டேன். அதை உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காட்டுறேன். ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாஸ் ஆயிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பாருங்க. சாம்பார் ஆப் எனக்கு. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க இந்த மாதிரியான தப்பை பண்ணவே கூடாது. நீங்க பினான்சியலா முன்னேறாம இருக்கிறதுக்கு இந்த 5 ஹேபிட்ஸ் தான் பாத்தீங்கன்னா முக்கிய காரணமா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் பேக் டு வசந்த் டெக். நம்பர் 1, கெட் குவிக் ரிச். நீங்க 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 தரேன், 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 4000 தரேன். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ் வரும். இந்த மாதிரி உங்களோட ஆசையை தூண்டி அவங்க உங்ககிட்ட இருந்து நிறைய பணத்தை சம்பாதிப்பாங்க. ஒட்டுமொத்தமா கம்பெனி மூடிட்டு போயிருவாங்க. இந்த மாதிரியான எம்எல்எம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பான்சி ஸ்கீம், இந்த மாதிரியான பிரமிட் ஸ்கீம் பாத்தீங்கன்னா ஒரு ஏமாத்து வேலை. எம்எல்எம் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது, மல்டி லெவல் மார்க்கெட்டிங். நீங்க ஆளை சேர்த்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் பாத்தீங்கன்னா நம்ம எம்எல்எம் சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 13% மக்கள் மட்டுமே பணத்தை சம்பாதிப்பாங்க. மிச்சம் இருக்கிற 87% மக்கள் பணத்தை ஏமாந்துட்டு தான் போவாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பிசினஸை நம்மளால கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போட்ட காசை அப்படியே விட்டுட்டு போயிருவாங்க. நான் கூட பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால நான் கூட 8000 10,000 பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எம்எல்எம் ஸ்கீம்ல போட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிசினஸை ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். ஸோ இந்த மாதிரியான எம்எல்எம் ஸ்கீம்ல பணத்தை போடாதீங்க. வெறும் 13வது லெவல் வரும்போது பாத்தீங்கன்னா ஹியூமன் பாப்புலேஷனை விட அதிகமாகிக்கிட்டே போயிடும். இந்த மாதிரியான கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா எப்போ ஏமாத்துவாங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா சேர்க்கறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா உங்க காசை ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கிட்டு அப்படி ஏமாத்திட்டு போயிடுவாங்க. நீங்க வேலை செய்யாம பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவங்க ஏன் அதை பண்ணலாம் அப்படிங்கறத யோசிங்க. நீங்க எந்த ஒரு வேல்யூமே ஆட் பண்ணாம உங்களுக்கு யாருமே காசு தர மாட்டாங்க. இந்த மாதிரியான நிறைய ஆட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா அதிகமாகிக்கிட்டே போகுது. ஸோ தயவு செய்து யாருமே இந்த மாதிரியான எம்எல்எம் ஸ்கீம்ல வந்து பணத்தை போட்டு ஏமாறாதீங்க. நம்பர் 2, நாட் இன்வெஸ்டிங். இன்வெஸ்டிங்கை பத்தின ஒரு ஐடியா இல்லாம இருக்கிறது. இன்வெஸ்டிங்கை பத்தி பேசினாலே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் வருது ஷேர் மார்க்கெட் தான். இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட் மட்டுமே கிடையாது, நிறைய விஷயங்கள்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா கோல்டு இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், இந்த மாதிரியான நிறைய இன்வெஸ்டிங் பிளான்ஸ் இருக்கு. நீங்க அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்டிங்கை பத்தின பிளானே இல்லாம இருந்தா, இன்வெஸ்ட் பண்ணாம இருந்தா ஃபியூச்சர்ல உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படும். நல்லா எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத கத்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. நம்பர் 3, ஸ்பெண்டிங் அண்ட் லோன்ஸ். நம்ம எப்பெல்லாம் அதிகமா செலவு பண்றோமோ அப்பெல்லாம் நம்ம கடன் வாங்குவோம். நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அது நீட்ஸ்ல வருமா இல்ல வான்ஸ்ல வருமா அப்படிங்கறது தெரிஞ்சு வாங்கணும். உங்களோட அத்தியாவசியத்தை நம்ம நீட்ஸ்ன்னு சொல்லுவோம். வான்ஸ் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. வான்ஸ் அப்படிங்கிறது நீங்க ஆசைப்படுற ஒரு பொருள் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க, அதைத்தான் நம்ம வான்ஸ்ன்னு சொல்லுவோம். நீட்ஸ் அப்படிங்கிறது அத்தியாவசியம், கண்டிப்பா அது தேவைப்படுற ஒரு பொருள். நீங்க ஷாப்பிங் போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீட்ஸ்ல என்னென்ன அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஷாப்பிங் போங்க. உங்களோட லிஸ்ட்ல இல்லாத பொருளை நிறைய வாங்குவீங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா வான்ஸ்ல தான் வரும். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுது, கண்டிப்பா தேவைப்படுற ஒரு பொருளை மட்டுமே வாங்குங்க. நிறைய விளம்பரங்கள் பார்த்து நீங்கள் நமக்கு தேவையில்லாத ஒரு பொருளை வாங்குவோம். நிறைய இது உங்களுக்கு தேவையில்லாத பொருளாக தான் இருக்கும். அது ஆஃபரில் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கடன் மூலமாக அதை வாங்குவீங்க. அப்படி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கடனாளியாக மாறிடுவீங்க. நம்பர் 4, அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி. நாம சொத்துன்னு நினைச்சு லைபிலிட்டிஸை பை பண்ணிட்டு இருக்கோம். அசட் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு பொருள் மூலமா உங்களுக்கு காசு வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அசட்ஸ்ன்னு சொல்லுவோம். லைபிலிட்டி அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம கிட்ட இருந்து காசை எடுத்துச்சு அப்படின்னா அதை லைபிலிட்டின்னு சொல்லுவோம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பணத்தை உருவாக்கி கொடுத்துச்சு அப்படின்னா அது வந்து அசட்டு. உங்ககிட்ட இருந்து பணத்தை எடுத்துச்சு அப்படின்னா அது லைபிலிட்டி. அசட் வந்து பாத்தீங்கன்னா லேண்டு, கோல்டு, இந்த மாதிரி விஷயத்த நம்ம அசட்னு சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நமக்கு பணத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க ஒரு டைம் லேண்ட் வாங்கினீங்க அப்படின்னா அதோட மதிப்பு வந்து கூடிக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோல்டு வாங்கினீங்க அப்படின்னா அதோட மதிப்பு கூடிக்கிட்டே போகும். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அசட்னு சொல்லுவோம். நம்ம கிட்ட இருந்து பணத்தை எடுக்கிற ஒரு பொருள் வந்து லைபிலிட்டின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா போனு, லேப்டாப், நிறைய விஷயங்கள லைபிலிட்டில தான் வரும். இன்னுமே ஒரு சில பொருட்கள் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா லைபிலிட்டிலையும் வரும், அசட்லயும் வரும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கார் கூட எடுத்துக்கலாம். கார் வந்து பாத்தீங்கன்னா லைபிலிட்டிலையும் வரும், அசட்லயும் வரும். பர்சனல் யூஸுக்காக நீங்க கார் வாங்குனீங்க அப்படின்னா அது லைபிலிட்டில வரும். பிசினஸ்க்காக வாங்குனீங்க அப்படின்னா அது வந்து அசட்ல வரும். நீங்க கார் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த காரை நீங்க ஓட்டிட்டு வீட்டிலேயே வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து லைபிலிட்டி. அந்த கார் மூலமா உங்களுக்கு காசு வராது. அந்த காருக்காக நீங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை ரெண்ட்டுக்கு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மணி வரும். ஸோ இதை வந்து லைபிலிட்டின்னு சொல்ல மாட்டோம், அசட்னு தான் சொல்லுவோம். பர்சனல் யூஸ்க்காக வாங்கினீங்க அப்படின்னா அது லைபிலிட்டி. பிசினஸ்க்காக வாங்கினீங்க அப்படின்னா அசட். நம்பர் 5, கேம்பிளிங். சோசியல் மீடியால நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன கேம்ஸ் விளாண்டு அதிகமா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. ரம்மி மாதிரியான நிறைய கேம்பிளிங் ஆப்ஸ் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு நீங்க நல்லா பணம் சம்பாதிப்பீங்க. நாளாக என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நீங்க காசு போடுவீங்க, அதுக்கு ஒரு லாஸ் ஆகும், திருப்பி காசு போடுவீங்க, லாஸ் ஆகும். கேம்பிளிங் அப்படிங்கிறது உங்களோட யோசிக்கிற சக்தியை ரொம்பவே கம்மி பண்ணிடும். நானுமே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஆப்ஸ்ல காசை போட்டு நிறைய லாஸ் ஆகிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேம்பிளிங் ஆப்ஸ் வந்து நான் விட்டுட்டேன்.
ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஆப்பில் வந்து காசு போட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி பேரில் ஒரு ஃபேக்காக ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே காசு போட வச்சாங்க. காசு போட வச்சு பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லாருமே ஏமாத்திட்டாங்க. எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இந்த மாதிரியான நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அதில் காசு கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வச்சு உங்களோட காசை வந்து ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஒருத்தனை ஏமாத்தணும் அப்படின்னா அவனோட ஆசையை தூண்டணும். இந்த மாதிரி தான் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. நீங்க ஈஸியா பணம் சம்பாதிக்கலாம், உங்களால ஈஸியா பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்பாதீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு மெயில் பண்ணி கேட்டேன், உங்க கம்பெனில நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆப்பே எங்க கிட்ட கிடையாது, நாங்க எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிய வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கம்பெனி பேரை வச்சு வேற ஒருத்தவங்க ஃபேக்கா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க யாருமே இந்த மாதிரி விஷயத்துல ஏமாறக்கூடாது. ஸோ தயவு செய்து யாருமே இந்த மாதிரி விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எந்த வீடியோ போடலாம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பேசிவா எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த ஒரு வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்கே பார்க்குறேன்.